ரொம்ப நாள் ஆசை விறகடுப்பில் மண்சட்டியில் மீன் குழம்பு செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னு அம்மாட்ட சொன்னேன். ஸோ அம்மா உடனே எனக்காக செஞ்சு கொடுத்தாங்க. அதை உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன். மீன் குழம்பு அப்படின்னாவே கண்டிப்பாக சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ சின்ன வெங்காயம் உரித்து கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அம்மா. கத்தியில் கட் பண்ணுறதை விட இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக நம்ம குக் பண்ண போகிறோம்ல, விறகடுப்பு மண்சட்டி அப்படின்ட்டு, அதனால் அருகாமனையை வச்சு அம்மா கட் பண்ணி காட்டினாங்க. ஸோ ஜஸ்ட் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். மீன் குழம்புக்கு எப்போதுமே மிளகாய் தூள் காரத்தை விட மிளகாய் காரம் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நிறையா மிளகாய், ஒரு 10 மிளகாய் வரைக்கும் கூட சில சேர்ப்பாங்க. நீங்கள் உங்கள் மிளகாய் காரத்தை பொறுத்து 7-8 மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி ஒரு 4 மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம அரைச்ச அந்த மீன் குழம்பு மசாலாவிலேயே மிளகாய் வந்து அதிகமாக சேர்த்து அரைச்சிருக்கேன். ஸோ அதனால் ஒரு 4 மிளகாய் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். கூடவே தக்காளி 2 பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. அருகாமனையில் கட் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. எனக்கு பெருசாக கட் பண்ண வராது, கையில் கீரிப்பேன். கத்தி தான் மோஸ்ட்லி கட் பண்ணுறது. அம்மா ரொம்ப அழகாக அருகாமனையில் கட் பண்ணாங்க அந்த காலத்து முறைப்படியே. ஸோ வெங்காயம் தக்காளி கட் பண்ணி எடுத்த பிறகு புளிக்கரை. புளி டேஸ்ட்டெல்லாம் நீங்கள் வாங்குகிற புளி உங்கள் டேஸ்ட்டை பொறுத்தது. நீங்கள் சேர்க்கக்கூடிய மீன் பொறுத்து கூட வந்து புளி டேஸ்ட்டு மாறுபடும். ரொம்ப பெரிய சைஸ் மீன் அப்படின்னா புளி கொஞ்சம் சுருக்குன்னு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. சில நேரம் வந்து கொழுப்பு மீன் சொல்லுவாங்க, கொஞ்சம் ஆயிலியாக இருக்கும் அந்த மீன் பார்த்தீங்க அப்படின்னா. அதுக்கெல்லாம் புளி வந்து கொஞ்சம் சுருக்குன்னு தான் இருக்கணும். ஒரு சில மீனுக்கு வந்து புளி கொஞ்சம் லைட்டாக இருந்தால் ஓகேவாக இருக்கும். சமையல் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு இந்த ட்ரிக்கெல்லாம் தெரியும். ஸோ புளி கரைச்சல் எடுத்து சேர்த்துக்கிறாங்க. இந்த மாதிரி தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்த்து மறுபடியுமே கரைச்சி சேர்த்துக்கிறாங்க அம்மா. அம்மா கைப்பக்குவம்னா சும்மாவா? அதுவும் மீன் குழம்பு அப்படின்னா அம்மா பாட்டி முறைப்படி செஞ்சால் மட்டும்தான் செட் ஆகும். மற்ற சமையல்லாம் ஓகே, நம்ம சமைச்சிடலாம். ஆனால் இந்த மாதிரி மீன் குழம்புக்கெல்லாம் கண்டிப்பாக நம்மளுடைய பாரம்பரிய முறைப்படி நம்ம செய்யும் போது தான் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் இப்போ கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாய், தக்காளி, சின்ன வெங்காயம் எல்லாத்தையுமே அந்த புளிக்கரைச்சல்லையே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிறாங்க. நம்ம வந்து அம்மியில் வச்சு தட்டி எடுக்கலாம். அம்மி இன்றைக்கி அரைச்சி மசாலா செய்கிறது தான் பிளான் பண்ணோம். பட் கொஞ்சம் வெயிலாக இருந்தது. ஸோ அம்மாவே அம்மியில் அரைக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தது. ஸோ நான் அரைச்சி கொடுக்கலான்னா செட் ஆகலை. ஸோ அதனால் அம்மியில் அரைக்காமல் நம்ம நார்மல் மசாலா போட்டு செய்ய போகிறோம். அந்த மசாலாவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ பச்சை மிளகாய், தக்காளி, அந்த வெங்காயம் எல்லாமே அந்த புளி தண்ணியிலே நல்லா கைகள் வச்சு மேஷ் பண்ணி நல்லா கரைச்சி விட்டுக்கிறாங்க. மிக்சியில் அரைக்கிறதெல்லாம் செட் ஆகாது. இந்த மாதிரி கைகள் வச்சு செய்யக்கூடிய உணவுகளுக்கு வந்து எப்போதுமே டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பாதி அளவு நாம் எடுத்து அந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாயை வந்து ஒரு பாதி அளவுக்கு கரைச்சிட்டு பாதியை தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டாங்க. இப்போ நம்ம மசாலா, நம்ம சேனலில் ஏற்கனவே எப்போது யூஸ் பண்ணுற மீன் குழம்பு மசாலா இருக்குல்ல, அதுதான். இதுலேயே எல்லா பொருட்களுமே சேர்த்து அரைச்சிருப்போம். மஞ்சள், மிளகாய், மல்லி, சீரகம், இந்த மாதிரி எல்லாமே சேர்த்து அரைச்ச மசாலா தான். அது தேவையான அளவுக்கு அந்த கரைச்சலில் சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கிறாங்க. மண்சட்டி, விறகடுப்பு, மீன் குழம்பு, இந்த காம்போவே வேறு லெவல் டேஸ்ட்டு, சூப்பர் வைப் கொடுத்தது. இந்த மாதிரி தேவையான பதத்துக்கு நல்லா கரைச்சி உப்பும் சேர்த்துட்டு இந்த மாதிரி தேவையான பதத்தில் நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டாங்க. இப்போ மீன் குழம்புக்கு மாங்காய் சேர்க்க போகிறோம். மாங்காய் சேர்த்தாவே அந்த குழம்பு வந்து கன்ஃபார்ம்டாக ரொம்ப சூப்பராக வந்துடும். நம்ம வந்து அடித்து சொல்லலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த மாங்காவுடைய புளிப்பும் சேரும்போது. ஸோ மாங்காய் கட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. யாரெல்லாம் மீன் குழம்புல மாங்காய் போட்டு சாப்பிடுவீங்க, யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்ட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற காய்கறிகள் சேர்க்குறத விட மீன் குழம்புல மாங்காய் சேர்த்தோம் அப்படின்னா வேறு லெவலில் எடுத்துகிட்டு போவோம் அந்த மாங்காவுடைய டேஸ்ட்டு வந்து. ஸோ அதை 4 பீஸாக நான் கட் பண்ணி அம்மா எடுத்துக்கிறாங்க. இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ அடுத்து செய்ய போகிறாங்க அம்மா. இன்ஸ்டண்ட்டாக ஒரு அடுப்பு வேணுமே, விறகடுப்பு அப்படிங்கிறதுக்காக செங்கல் வச்சு ரெடி பண்ணாங்க. விறகடுப்புலாம் யூஸ் பண்ணுறதில்ல இப்போ. ஸோ அதனால் இப்போ செங்கல் வச்சு சும்மா பின்னால் பேக் சைடு வந்து செட் பண்ணாங்க. ஸோ அதில் தான் இன்றைக்கி மீன் குழம்பு. மண் பாத்திரத்தை வச்சுட்டு நல்லெண்ணெய் சேர்த்துருக்காங்க. சேர்த்துட்டு எப்போதும் மாதிரி தான் சீரகம், வெந்தயம் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுட்டு நம்ம தாளித்து எடுத்துக்க போகிறோம். கொஞ்சம் வெயிலாக தான் இருந்தது மதியம் நேரங்கிறனால. காக்கா குருவியெல்லாம் பயங்கரமாக சவுண்டு விட்டுட்டு இருந்தது. மரக்கிளைகளில் உட்காந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி அவுட்டோர் குக்கிங், வெளியில் நின்று சமைக்கிறது வந்து ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப பிடிச்சிருந்தது. வெந்தயம், சீரகம்லாம் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததும் சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கி விட்டுக்கிறாங்க. பெரிய வெங்காயம் வேணால் சின்ன வெங்காயம் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க எப்போதுமே மீன் குழம்புக்கு. கூடவே பச்சை மிளகாய், தக்காளி சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கிறாங்க. அந்த தக்காளியெல்லாம் கொஞ்சம் மேஷ் ஆகிற மாதிரி வதங்கி வரணும். நம்ம வந்து நார்மல் அடுப்பில் சிம்மில் வைப்போம், ஹை ஃப்ளேமில் வைப்போம். ஆனால் விறகடுப்பு வந்து கொஞ்சம் ட்ரிக்கியாக தான் இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. நான் ரொம்ப நாள் ஆச்சு நான் யூஸ் பண்ணி. கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்குது. அம்மா ஈஸியாக செஞ்சாங்க எல்லாத்தையுமே.
பயங்கரமாக காற்று வேறு அடிச்சிட்டு இருந்தது. ஸோ நெருப்பு வேறு அங்கங்கே வந்து ஆடிட்டே இருந்தது. கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது எனக்கு இதெல்லாம். இப்போ நல்லா வதங்கி வந்ததும் நம்ம கரைச்சி எடுத்த அந்த புளி கரைச்சல், மசாலா கரைச்சல் இருக்குல்ல, அதை இதில் சேர்த்துட்டு மூடி வச்சிடுறாங்க. சிம்லலாம் வைக்க முடியாது, ஜஸ்ட் அந்த விறகுகளை ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க. அடுப்பு கொஞ்சம் தீ கம்மியாக வருது. ஸோ அந்த மாதிரி தான். இப்போ கொதிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து மாங்காய் சேர்த்துட்டு அப்படியே மீன் துண்டுகளையும் சேர்த்துடுறாங்க. நீங்கள் தேங்காய் பால், தேங்காய் அரைச்சி ஊற்றியும் செய்யலாம். நான் இன்றைக்கி தேங்காய் சேர்க்காமலே ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ மறுபடியும் மூடி வச்சு மீன் நல்லா வெந்து வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு, ஸ்டவ் இல்லை, அந்த அடுப்புக்கு அங்கே வந்து ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இதில் நிறையா கங்கு வந்துருந்தது, அந்த நெருப்பு கங்குகள் நிறையா இருந்தது. பார்த்துட்டு தான் உடனே வந்து அந்த அச்சு கேக் ரெசிபி நேற்று அப்லோட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ரெசிபி உடனே செஞ்சிடலாம். அப்படி நிறைய கங்கு அதுக்கு வேணும். ஸோ அந்த ரெசிபி இதுக்கப்புறம் தான் செஞ்சோம். உங்களுக்கு வீடியோ வந்து முன்ன பின்ன வரும். பட் ஃபஸ்ட்டு மீன் குழம்பு செஞ்சுட்டு தான் அந்த அச்சு கேக்கு செஞ்சோம். யாரும் அந்த அச்சு கேக் ரெசிபி பார்க்கல அப்படின்னா இதுக்கு முதல் வீடியோவாக இருக்கும், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஒரு ட்ரெடிஷ்னலான பல வருஷ பாரம்பரியமான ஒரு ரெசிபி. கடைகளெல்லாம் வாங்கவே முடியாது அந்த மாதிரியான ஒரு கேக்கெல்லாம். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த இது மீன் குழம்புக்கு அப்புறம் தான் அந்த ரெசிபி நாங்கள் செஞ்சுருந்தோம். இப்போ பாருங்கள், மீனெல்லாம் நல்லா வெந்து வந்த பிறகு குழம்பு பாத்திரத்தை அப்படியே வெளியில் எடுத்தாச்சு. ரொம்ப சூப்பரான மீன் குழம்பு, மண்சட்டியில், விறகடுப்பில், சான்ஸே இல்லை. நல்ல வாசமாக இருந்தது. சுட சுட சாதத்தை கூட சீக்கிரமாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டு, நல்லா வெயில் விறகடுப்பில் சமைச்சாலுமே அது இடையிடையே வர காற்று, குருவி சத்தம் இதெல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் வித்தியாசமான அனுபவமாக இருந்தது. எனக்கு பிடிச்சது இந்த அவுட்டோர் குக்கிங். யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். கூடவே இந்த மீன் குழம்பு ரெசிபி, விறகடுப்பில் செஞ்ச மீன் குழம்பு ரெசிபி யாருக்கெல்லாம் ஃபேவரேட் அப்படின்ட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்களே இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சில ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.